யூரி கேகரின் விண்வெளிக்கு சென்று 50 ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு கருத்தரங்கு மற்றும் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு வெற்றிகரமாக பயணித்து பூமியை வலம் வந்த முதல் விண்வெளி வீரர் யூரி கேகரின் 1961 ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி விண்வெளிக்கு சென்று வெற்றிகரமாக 108 நிமிடங்கள் விண்ணில் சஞ்சரித்தார். கேகரின் விண்வெளிக்கு சென்று 50 ஆண்டு நிறைவடைந்ததை அடுத்து பிர்லா கோளரங்கத்தில் இவ்விழா கொண்டாடப்பட்டது. ரஷ்ய கலாச்சார மையம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாக நடத்தப்பட்ட இவ்விழாவில் புகைப்பட கண்காட்சி மற்றும் கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் யூரி கேகரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரின் விண்வெளி பயணம் குறித்த படக்காட்சிகளும் காட்டப்பட்டன. இதுகுறித்து பேசிய பிர்லா கோளரங்கத்தின் இயக்குநர் ஐயம் பெருமாள், 50 ஆண்டு விண்வெளித்துறை வளர்ச்சிகள் குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள இந்த கருத்தரங்கு உதவியாக இருக்கும் என்று கூறினார். 50 வருடத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய வானவியல் வளர்ந்துள்ளது, அதே நேரத்தில் நம்முடைய வானவியலில் எந்தெந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நாம் பார்க்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மாணவர்களுக்கு வானவியல் துறையில் என்னென்ன வகையான வாய்ப்புகள் இருக்கின்றன, அதேபோல் யூரி ககாரின் என்பவர் எப்படி விண்ணுக்கு சென்றார் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் நிறைய அஸ்ட்ரானமி பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷன், நாங்களும் ஒரு மேபி வி கேன் ட்ரை இன் அஸ்ட்ரானமி, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு நல்லா கிடச்சிது. ஃபஸ்ட்டு பர்சன் டு லேண்ட் இன் ஸ்பேஸ் யூரி கேகரி பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அதர் கோர்சஸ் ஏரோநாட்டிக்கல் கோர்சஸ் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெனிஃபிஷியல் இருந்தது, ரொம்ப பெனிஃபிஷியல் இருந்தது. 15 நாட்கள் நடக்கும் இந்த கருத்தரங்கில் இளைய சமுதாயத்தினர் விண்வெளி ஆராய்ச்சி குறித்தும் விண்வெளி தொடர்பான கல்வியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் தேவையான தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன.